உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லீக் ஆன தலைவர் 166 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதிர்ச்சியான ரசிகர்கள். பேட்ட படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் முருகதாசனுடன் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த தகவல் ஏற்கனவே வைரலாகி பரவிட்டும் வந்தது. தற்போது இப்படத்திற்கான ப்ரொடக்ஷன் வேலைகள் வேகமா நடைபெற்றும் வருது. படப்பிடிப்பு எப்போது என அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த தகவலுமே வெளிவரல. ஆனா படத்தோட போட்டோ ஷூட் மட்டும் சென்னையில சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. ஏற்கனவே ரஜினிகாந்த் 2 கெட்டப்ல நடிக்கிறாருன்னு பல தகவல்கள் வெளியாகி வந்தது. அதுல ஒன்று சமூக நலவாதியாகவும் இன்னொரு கேரக்டர் போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்கிறாருன்னு தகவல் தான் வெளியாச்சு. சமீபத்தில் நடந்த போட்டோ ஷூட்டிங்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலீஸ் உடையில இருந்தாரு. அந்த புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி விட்டது. இந்த படத்துல போலீஸ் கெட்டப்ல இருக்கிறார் சூப்பர் ஸ்டார். ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இப்படி லீக் ஆனதால படக்குழு மிகவும் வருத்தத்துல இருக்காங்க. ரசிகர்களும் அதிர்ச்சியாகி இருக்காங்க. ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல உருவான சர்க்கார் படத்தோட போஸ்டர்களும் லீக் ஆனது. இப்படத்துல ரஜினிக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் அனிருத் இசையமைக்கிறாரு. தளபதி படத்திற்கு பிறகு ரஜினியுடன் கூட்டணி அமைக்கிறாரு முருகதாஸ். இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிட்டு தான் வருது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இதன் ஷூட்டிங் மும்பையில் நடக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே பாட்ஷா படம் மும்பையை மையமாக கொண்ட கதையாக இருந்தது. அதே போல காலா படம் மும்பையை சுற்றியே உருவாக்கப்பட்டிருந்தது. முருகதாஸின் துப்பாக்கி படத்தின் கதையும் மும்பையை சுற்றி அமைந்திருந்தது. இதன் மூலம் இவர்கள் கூட்டணியில உருவாகும் இந்த படமும் மும்பையை சுற்றி எடுக்கப்பட இருக்கு. அதனால இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறவும் எதிர்பார்க்கலாம். இப்படத்தை அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க படக்குழு. படத்தோட டைட்டில் எதுன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவிக்கல. இப்படம் முழுக்க கமர்ஷியல் படமாக இருக்கும் என ஏற்கனவே முருகதாஸ் கூறியிருந்தாரு. பேட்ட படத்தை போலவே இப்படமும் முழுக்க கமர்ஷியலாக உருவாகும் என தெரியுது. இப்படத்துல நடிப்பவர்கள் பற்றிய முழு தகவலை வெளியிடல. இப்படத்தை லைக்கா தயாரிப்பது என்பது குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே 2.0 படத்தையும் லைக்கா ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருந்தாங்க. முதல் படம் தமிழில் வெளியான கத்தி படம் பெரிய வெற்றியும் பெற்றது. இப்படத்தின் இயக்குனர் முருகதாஸ் என்பது குறிப்பிட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து துப்பாக்கி 2 படத்தை இயக்குவார் என தெரியுது. இப்படத்திற்கான கதையும் ஏற்கனவே தயார் செஞ்சு விட்டாராம். தளபதி விஜய் ஓகே சொன்னா துப்பாக்கி 2 உருவாகும் என தெரியுது. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.